ஒரே ஒரு பாடலை பாடிட்டு இன்றைய வார்த்தைக்கு சொல்றேன். ஏ கொடுங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால், தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்க தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தலைக்கு மேல 1 2 மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். என் அப்பா என்னோட, எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. One more time. 1 நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என்
காத்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. போன 3 வாரங்கள் 23ஆம் சங்கீதத்தை 3ஆக பிரித்து படித்தோம். எனக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். பரவாயில்ல, 7 பேர் இருக்கீங்க, அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எப்பவுமே 7 பேர் தான். ஆல்ரைட், இன்னைக்கு 103ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். தொடர்ந்து சில வாரங்கள் ஒரு மனிதன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் அவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அந்த ராஜ்யத்திலிருந்து சில நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவராஜ்யத்தில் நம்ம இருப்பதனால் கிடைக்கக்கூடிய சில நன்மைகள், இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லா ஆயிரும். ஒரு நாட்டில் இருந்தாலே அந்த நாட்டில் இன்சூரன்ஸ், மெடிக்கல் கேர், இப்படி பல நன்மைகள் ஒரு அரசாங்கம் செய்வது போல தேவராஜ்யத்தில் கிடைக்கப்பெறும் நன்மைகள், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இன்னைக்கு முதல் வாரத்தில் தொடங்க போகிறோம். ஒரு 5 வாரம் 6 வாரம் அதை தொடர்ச்சியாக பேசுவோம். 103ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். அதன் முதல் 5 வசனங்களை முதல்ல வாசிக்கிறேன். Psalm 103 1-5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் என் வயது திரும்பவும் வாழ வயதாய் மாறுகிறது. நினைக்கிற இந்த சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய சிந்தையோடு பேசுகிறார். என் ஆத்துமாவே அப்படின்னு தனக்கு சொல்கிறார். He is speaking to his emotions. தன் உணர்வுகளை பார்த்து, தன் சித்தத்தை பார்த்து, தன் ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரன் தாவீது பேசுகிறார். He is talking to himself. சொல்றார், நீ ஆண்டவரை துதிக்கணும். என் ஆத்மாவே நீ கர்த்தரை என்ன செய்? ஸ்தோத்திரம் பண்ணு, துதிக்கணும், நன்றி சொல்லணும், அவரை நீங்கள் நினைவு கூறணும். ஏனென்றால் அவரை அறிவதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், some of the benefits that we receive by knowing God. ஆண்டவரை அறிவதனாலும் அவரோடுள்ள உறவில் நிலைப்பதனாலும் கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெனிஃபிட்ஸ். இன்றைக்கு பேசப்போவது தெய்வீக மன்னிப்பு, டிவைன் forgiveness. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடுள்ள உறவில் நடக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதல் நன்மை தெய்வீக மன்னிப்பு. இந்த தெய்வீக மன்னிப்பை குறித்த 3 வார்த்தைகள். நம்பர் 1, முதலாவது, அவர் என்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிறார். He removes our transgressions. நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மீறுதல்களையும் கர்த்தர் அகற்றுகிறார். இங்கிலீஷில் சொன்னால் He removes, அவர் நம்ம விட்டு எடுத்து விடுகிறார். 103ஆம் சங்கீதத்தினுடைய 10, 11, 12 வாசிக்கிறேன். 10, 11 and 12 அழகாக இங்கிலீஷில் படிச்சுட்டு அதை பிட்டு காமிக்கிறேன். He hath not dealt with us after our sins. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், செஞ்சிருந்தால் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும், nor rewarded us according to our iniquities. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு நினைச்சேன். நல்ல தெய்வம், ஆமென். அதுக்கப்புறம் சொல்றார், as far as the heaven is high above the earth. வானம் பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கோ, so great is his mercy toward them that fear him. தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் காண்பிக்கிற இரக்கம் அவ்வளோ பெரிதா இருக்காம். 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். as far as the east is from the west. கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ, யாராவது போய் அளந்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க எவ்வளவு தூரம்னு. எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய், அந்த வார்த்தை தான் நான் முதல் பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன். He removed அப்படின்றார். என் அக்கிரமங்களை என்ன செய்தார்? என் மீறுதல்களை என்னை விட்டு அகற்றி விட்டார். He removed our transgressions from us. ஸோ இந்த 3 வசனங்கள் 10, 11, 12 இப்படி வாசிக்கிறோம். அவர் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதா என்னோட செயல்படலை,
என் மீறுதல்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் மன்னித்து அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்தாராம்? மன்னித்தார். 3 வார்த்தைகளை சங்கீதக்காரன் பாவத்திற்கு வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கவனமாய் கேட்கணும். ஒன்று sin அப்படின்றார். he has not dealt with us after our sins. ஒன்று பாவம் sin என்ற வார்த்தை. 2 அக்கிரமம் iniquity என்ற ஆங்கில வார்த்தை. 3 மீறுதல்கள் transgression என்ற வார்த்தை. 3 வார்த்தைகள் நீங்க படிச்சீங்க. இப்போ 10, 11, 12 வசனத்தில் படித்து விட்டு கடைசியில் சொல்றாரு, அவர் என்னுடைய மீறுதல்களை எல்லாம் எவ்வளவு தூரம் என்னை விட்டு அகற்றிட்டாராம். நீங்க செய்தி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதே நான் முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னு தெரியல. கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் இனி யாராலும் அளக்க முடியாத அளவிற்கு என் மீறுதல்களை என்னை விட்டு அவர் என்ன செய்துட்டாராம்? அகற்றி விட்டார். பக்கத்தில் 2 பேரை தட்டில அகற்றி விட்டார். தைரியமா சொல்லுங்களேன். ஸோ இனிக்விட்டி டிரான்ஸ்கிரஷன் ரெண்டுமே பாவம் தான். ஸோ முதல்ல பாவம்ன்றாரு, அப்புறம் இனிக்விட்டின்றாரு, அப்புறம் டிரான்ஸ்கிரஷன் என்ற வேர்டை பயன்படுத்துகிறார் ஆங்கிலத்தில். இந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தேன். இனிக்விட்டி என்ற வார்த்தைக்கு இன்வர்டு மோட்டிவேஷன், பாவத்துக்கு நேரே என்னை நடத்துகிற உள்ளான உந்துதல்கள் அப்படின்னு அர்த்தம். இனிக்விட்டி அக்கிரமம். டிரான்ஸ்கிரஷன் என்ற வார்த்தைக்கு வெளியான என்னுடைய செயல் என்று அர்த்தமாகும். ஸோ டிரான்ஸ்கிரஷன் என்ற வார்த்தைக்கு சமமாக இருக்கக்கூடிய நெருங்கின ஆங்கில வார்த்தை எதுனா ட்ரெஸ்பாஸ். ஒரு நிலம் இருக்கு, அங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க, இதை மீறி யாரும் இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுதான் மீறுதல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இனிக்விட்டி அல்லது அக்கிரமம் என்பது இன்னர் மோட்டிவேஷன், டிரான்ஸ்கிரஷன் என்பது அவுட்வர்டு மூவ்மெண்ட், வெளியில் செய்வது. இன்னும் கொஞ்சம் புரி வைக்க, அக்கிரமம் என்பது இருதயத்தில், மீறுதல் என்பது கைகளால் செய்கிறோம். இருதயத்தில் ஒரு உந்துதல், கரங்களால் செய்து முடிக்கிறோம். இனிக்விட்டி டிரான்ஸ்கிரஷன். அமைதி நிலவர மாதிரி தெரியுது. இனிக்விட்டி ஒரு மனப்பாங்கு, மீறுதல் வெளியான ஒரு செயல். இப்போ பரிசேயர்கள் சிலர் இயேசு இருந்த காலத்தில் வந்து இப்படி இயேசுவிடத்தில் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஒருத்தன் வந்து செஞ்சாதான் மீறினாதான் அது பாவம் என்று சொன்னவர்களுக்கு இயேசு இப்படி சொன்னாரு, நீ மீற வேண்டிய அவசியம் இல்லை, நீ இருதயத்தில் நினைச்சாலே அது பாவம்ட்ட. அப்படின்னா நீ ஒருத்தனை கத்தி எடுத்து கொலை பண்ணாதான் கொலைன்னு அர்த்தம் இல்லை, உன் சகோதரனை பகைத்தாலே அது கொலையாய் விடுகிறது அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இனிக்விட்டி என்ற எப்ரைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இன் எக்விட்டி. எக்விட்டி என்பது நீங்கள் காமர்ஸில் படிச்சிருப்பீங்க, பிகாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு இப்படி அர்த்தம் நான் இப்படி பார்க்குறேன், ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு சமமாக எவருமே இல்லை. இன்னொரு முறை, ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு நிகராக நம்ம யாருமே இல்லை. இன் ஈக்குவல் வித் த ஹோலினஸ் ஆஃப் காட். தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்திற்கு சமமாக நம்ம யாருமே இல்லை. இன் ஈக்குவல் வித் த ஹோலினஸ் ஆஃப் காட். ஸோ இனிக்விட்டி உள்ள, மீறுதல் வெளியில, இது ரெண்டும் இருக்கு. ஆண்டவர் என்ன செஞ்சார் என்று சொல்லதானே வந்திருக்கும். அவர் கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் மீறுதல்களை என்ன செய்தாராம்? அகற்றி விட்டார். நீங்க வார்த்தைகளை தப்பா சொல்லிடக்கூடாது. மன்னித்தார் என்று சொல்ல, அகற்றி விட்டாராம். he removed அப்படின்ட்டார், இருக்கிறத எடுத்துட்டாராம். பக்க சொல்லி இனி இல்லைன்னு சொல்லுங்களேன். சொல்லும் போது இருக்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. 53:5 ஏசாயாவை படிக்கும் போது என்னை பிரமிக்க செய்தது. உங்களை பிரமிக்க செய்யுமான்னு எனக்கு தெரியாது, என்னை பிரமிக்க செய்தது. ஏன்னா இந்த 2 வார்த்தை உங்களை விளக்கி இருக்கேன். ஒன்று இனிக்விட்டி, இன்னொன்று டிரான்ஸ்கிரஷன். அழகா இங்கிலீஷ் பைபிள் 53:5 of the book of Isaiah இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். He was wounded for our transgressions. He was wounded for our transgressions. He was bruised for our iniquities. நீங்க கவனிச்சீங்களா தெரியல, தமிழ்ல படிக்கிறேன், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சொல்கிறேன், என்னுடைய மீறுதல் வெளியா செஞ்ச செயலுக்கு அவர் ஊண்டடாம். இங்கிலீஷ்ல ஊண்டட் என்றால் வெளிக்காயம். ஆமென். அவர் வெளியில காயப்படுத்தினார்கள். அக்கிரமம்னா இப்ப சொன்ன உள்ள இருக்கிற அக்கிரமங்களுக்கு அவர் ப்ரூஸ் பண்ணப்பட்டார். இங்கிலீஷ்ல ப்ரூஸ்னா
இன்வர்டு காயம், உள்ள காயம். ஆமென். புரியலையே உங்களுக்கு? புரிஞ்சிருந்தா நீங்க என்ன மாதிரி ஆமென் சொல்லியிருப்பீங்களே. வெளியான மீறுதலுக்கு அவருக்கு வெளியான அடி, உள்ளான என் அக்கிரமங்களுக்கு அவர் உள்காயங்கள். வாவ்! என் தேவன் உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு எடுப்பதற்கு, ஆமென், உன் வெளியான மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உன் உள்ளான அக்கிரமங்களுக்காக அவர் ஏதோனப்பட்டார், ப்ரூஸ் பண்ணப்பட்டார். இன்வர்ட் வூண்ட், அவுட்வர்ட் வூண்ட். டாக்டர் அந்த புரிஞ்சுப்பீங்க. அவுட்வர்ட் ப்ளீடிங் வேற, இன்வர்ட் ப்ளீடிங் வேற. கர்த்தர் ரெண்டையும் பட்டிருக்கிறார். எதற்காக? ஒன்னு உன் உள்ளான அக்கிரமங்களை அகற்ற, ரெண்டு உன் வெளியான மீறுதல்களை மன்னிக்க, அகற்ற கர்த்தர் இயேசு சிலுவையில. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? So he has removed our transgressions means it is removed forever. எவ்வளவு தூரம் அவர் அகற்றினார்னா, கிழக்குக்கும் மேற்கிற்கும். நான் அளந்து பார்க்கலான்னு நினைச்சு பார்த்தா எனக்கு புரியவே இல்லை. அது கிழக்குல தொடங்கி மேற்கு வரைக்கும் போயிட்டு மேற்க தாண்டி எங்க போறதுன்னு எனக்கு தெரியலாமே. அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளும் யாராலும் ஜோடிக்க முடியாத அளவிற்கு உங்க அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் உங்களை விட்டு என்ன செய்துட்டாராம்? அகற்றி விட்டார். அதுல ஒரு சந்தோஷம் காணுமே. காலையில ஒரு காலத்தில் இப்படி நினைப்பதுண்டு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஃபைல்ல போட்டு, பெரிய ஃபைலிங் கேபினெட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆஃபீஸில் இப்படி இழுத்தா ஃபைலாக இருக்கும். அப்படி அவ்வப்போது அவர் போய் ஃபைலிங் கேபினெட்டை இழுத்து 2003, ஆமென், 2005 செஞ்ச பாவம் அப்படின்னு ஒன்றுன்னா பார்ப்பார் அப்படின்னு நான் நினைச்ச காலம் உண்டு. இப்போல்லாம் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு வெள்ளை போர்டில், ஆமென், ஒரு வெள்ளை போர்டில் என் பாவங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் கால்வரி இயேசுவின் திரு ரத்தம் அந்த போர்டை சுத்தமா கிளீன் பண்ணிடுச்சு. அது ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, அந்த கிளீன் பண்ண ரத்தம் இருக்கு பாருங்க, அந்த ரத்தத்தில் ஒரு கெமிக்கல் இருக்காம். அவர் சொன்னார், அவரு கேளுங்க. அந்த ரத்தத்தில் ஒரு கெமிக்கல் இருக்காம். அந்த கெமிக்கல் அதுல இருப்பதனால திரும்ப ஒரு முறை அதே பாவத்தை அந்த போர்டுல எழுத நினைச்சா அது எழுத முடியாதாம். ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற கெமிக்கலுக்கு அப்படி ஒரு வல்லமை. சந்தோஷமெல்லாம் அலையிலே சொல்லியிருக்கணும். உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை மன்னித்த பரிசுத்த தெய்வம் தந்த கால்வரி திருரத்தத்திற்கு எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Your sin is removed. உங்கள் பாவங்களை அகற்றி விட்டார். முதல் புள்ளி. ஆமென். இப்படி சொல்லட்டுமாங்க, ஒரு பரிசுத்தமான தெய்வம், அதுக்கு ஒரு ஆமென் சொல்லலாம். ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம், ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தெய்வன் உங்க கூட ஒரு உறவுல இருக்கணும்னா, பாவம் நிறைஞ்ச உங்க கூட அவர் ஒரு உறவுல இருக்கணும்னா, பரிசுத்தர் பாவத்தோடு இருக்க முடியாதுன்னா, அவருக்கு உன்ன கூட உறவில் இருக்க ஒரே வழிதான், உன் மீறுதல்களை உன்னை விட்டு அகற்றினால் மட்டும்தான் இருக்க முடியும். எத்தனை பேர் கையை தட்டி கால்வரிக்காக நன்றி சொல்வீர்கள்? மீண்டும் சங்கீதக்காரன் சொன்னதை சொல்றேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து, கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் மீறுதல்களை அகற்றிவிட்டார். Hallelujah. Number 1. Number 2, 43 ஏசாயா 25 வாசிக்கிறேன். 43:25 of the book of Isaiah. என்ன அழகான ஒரு வார்த்தையை ஏசாயா சொல்லுகிறார். even I am he that blotteth out thy transgressions for my own sake, and I will not remember your sins. ஓ இல்லையா சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன். புரியலையோ நான் பேசுறது? தமிழ்ல தானே பேசுறேன். ஓகே, அதுக்கு அது ஒரு அம்மா தமிழ் தான் பேசுறாரா? ஓகே. even I am he that blotteth out thy transgression for my own sake, and I will not remember sins. தமிழ்ல பாடுகிறேன், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். முதல் அவசரம் even I, நான் கர்த்தர். 2, blot out, நான் என்ன பண்ணுவேன்? குலைத்து போடுவேன். blot out, அவர் ரத்தத்தால் உங்களை
ரத்தாம்பரம் போல் இருக்கிற பாவத்தை வெண்மையாய் மாற்றுகிறார். அதுக்கப்புறம் சொல்றார், என் நிமித்தம், ஃபார் மை ஓன் சேக். ஏன் அவர் செய்யறார்னா, எனக்குன்றார், உனக்கு கூட இல்லையா? புரியல உங்களுக்கு? என் நிமித்தம் உங்களுடைய பாவத்தை நான் குலைச்சு போடுறேன். ஏன்னா நான் பரிசுத்த தெய்வம், உன்னோடு உறவில் இருக்க விரும்புகிறேன். I want a relationship with you. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் சொல்ற, I will and will remember. will என்பது சாய்ஸ். அப்படின்னா பாவம் இருக்கா? இருக்கு. ஆனா நான் அதை நினைக்க போறது இல்ல. வா, நீங்க தெய்வனை நீங்க லேசாலாம் ஆராதிக்க கூடாது, அதிகமா ஆராதிக்கணும். 8:12 எபிரேய நிருபம், Hebrews 8:12 வசனங்களை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய வியாக்கியானங்கள் எதுவும் நான் இதில் சொல்லலை. For I will be merciful to their unrighteousness and their sins and their iniquities I will remember no more. தமிழ்ல படிக்கிற, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, ஒரு அல்லேலியா, பலத்த அல்லேலியா, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி அவர் நினையாமல் இருப்பார். ஆமென். ரிமெம்பர் அப்படின்னா என்னங்க? டு ரீகால், டு பிரிங் சம்திங் ஃபார் யூஸ், டு பிரிங் இட் பேக், திரும்ப கொண்டு வருவது என்று அர்த்தமாகும். கர்த்தர் சொல்றார், உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை, உன் மீறுதலை திரும்ப நான் கொண்டு வர மாட்டேன்றார். ஆமென். யார் அப்ப திரும்ப கொண்டு வருவான் உன் பாவத்தை? சாத்தான். அவன் தான் திரும்ப திரும்ப நீ செஞ்சான்னு உனக்கு சொல்லுவான். அதுக்கு யாரும் விழுந்துடக்கூடாது. மீட்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றார், இனி உன் மீறுதல்களை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் ரிமெம்பர் பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன்றார். ஒன்னு சாத்தான், ரெண்டும் பக்கத்திலே ஒன்று உட்காந்துருக்கும் பாரு. அது அவங்களை கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க உங்க செஞ்சதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்பப்போ சொல்லி காட்டுவாங்கல்ல, பக்கத்தில் போய் சொல்லி உன பேரை கெடுப்பாங்க. அதனால இந்த 2 பேரும் கவனிச்சுக்கலாம். என் கர்த்தர் சொல்றாரு, I have a choice, I have a will. நான் உன்னை நினைச்சிட்டேன், இனி உன் பாவங்களை ஒரு நாளும் நினைக்கவே, எந்த மலையும் ஏறி இறங்க வேணாம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு பெரிய பலத்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆம்பளை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான்னு வைங்களேன், அடுத்த நாள் காலையில் இருந்தால் நிறைய விஷயம் மறந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? ஆனால் பெண் மகள் அப்படி கிடையாது. அது 27 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கார பார்த்து, யோ அன்னைக்கு நீ போட்ட சொக்கா கூட ஞாபகம் இருக்கியா, ப்ளூ கலரில் போட்டு வந்த தெரியுமா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அது எப்படி நமக்கு முந்தா நாள் போட்ட சொக்கா கூட ஞாபகத்தில் இருக்காது. அது 27 வருஷத்துக்கு பின்னாடி சொல்லும். அன்னைக்கு பார்த்த தெரியுமா, ப்ளூ ஷர்ட் போட்டு இப்படி கை காமிச்சு, நமக்கு இது அது எப்படிதான் அவங்க மைண்டில். யாரா இருக்கீங்களா? ஆம்பளைங்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆண்கள் சீக்கிரம் மறப்பார்கள், பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் எதையும். அதனால் கவனமாயிருங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்களை நீ என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன். If he says he forgets, உங்க பாவங்களை மறந்துடுவார்னு சொல்லல, மறந்துட்டார்னு சொன்னா, என் பைபிள் தேவனுடைய பண்புகளை சொல்லும் போது, அவருடைய ஆட்ரிபியூட்ஸை சொல்லும் போது சொல்லுகிறது, அவர் சர்வ ஞானி அப்படின்னு அவர் எல்லாம் தெரியும். நல்லா கேட்கணும், ஆழமா கேட்கணும். அப்போ நம்முடைய எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அவர் மறப்பார்னு சொல்லல, தெரியும். ஆனா அதை நினையாமல் இருப்பதை நான் சூஸ் பண்றேன்றார். புரிஞ்சிருந்தா நீங்க அலையிலாம் சொல்லியிருக்கணும். இன்னொரு முறை உங்களை பத்தி அவருக்கு நல்லா 1960 தெரியும். ஆனா அவர் என்ன சொல்றார், ஐ வில் நாட் ரிமெம்பர் எனிமோர். நான் சர்வ ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் ஒரு சாய்ஸ் எடுக்க போறேன். ஏன்னா உன் கூட நான் என்னுடைய உறவில் இருக்கணும்னா நீ பாவம் உள்ளவனா இருக்க கூடாது. ஒன்னு பாவத்தை அகற்றிடுவேன், 2 ஐ சூஸ் அண்ட் வில், என்னுடைய சித்தத்துல நான் அதை நினையாமல் இருப்பேன்ட்டார். ஒரு அழில சொல்வீங்களா? He has the knowledge of your sin, but he chooses us not to bring it back again. How good is our God. Amen. He remembers our sin no more. பக்கத்துல அவர் பாவத்தை நினையாமல் இருக்கிறார். கால்வரிக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். And the final one I will close. மூன்றாவது வார்த்தை,
He releases us from our iniquities. நம்முடைய அக்கிரமத்திலிருந்து உள்ளான உந்துதல்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் 103:3 சொல்கிறார், அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. He forgives என்ற வார்த்தை, forgive என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆக்சுவலா செக்யூலர் வேர்ல்டுல கூட மன்னிக்கிறோம், forgive என்ற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் to release. Psychologists generally define forgiveness as a conscious, deliberate decision to release feelings of resentment or vengeance toward a person or group who has harmed you, regardless of whether they actually deserve your forgiveness. ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கிடைக்கணுமோ வேண்டாமோ, மன்னிக்கணும்னு நினைக்கிறோன்னா அவன் மேல இருக்கிற கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மன்னிக்க தான் எடுக்கின்ற முயற்சி தான் மன்னிப்பு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அப்படின்னா உங்களுடைய கடன்ல இருந்து உங்களை ரிலீஸ் பண்றார். உங்களுடைய உள்ளான சாய்விலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணுவார். கர்த்தரை தேடிட்டே இருங்களேன், கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் உங்களுக்கு எல்லா சாய்வுகளையும் உங்களை விட்டு எடுத்துருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா உங்க கடனை அவர் எடுத்து அந்த கடனை அவர் குமாரன் நிமித்தமாக கால்வரியில் கொடுத்து முடித்தவர் என் தெய்வம். ஒரு முறை தண்டிக்கப்பட்டவனை இன்னொரு முறை தண்டிக்க முடியாத அதே குற்றத்திற்கு மன்னித்தது தான், மறந்தது தான், அகற்றியது தான். நீங்க ஏன் அதுக்கு அவ்வளவு சோகமா இருக்கீங்க காலையில் எனக்கு தெரியவில்லை. He releases from our iniquities. He forgives all our iniquities. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்வர்ட் பெண்ட் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு, சில விஷயங்களில் ஒரு சாய்வு நமக்கு இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, நான் அதிலிருந்தும் உன்னை என்ன செய்வேன், நான் விடுவிப்பேன். ஆமென். ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தால உங்களுடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணுவார். நீங்கள் ஜெயமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். பைபிள் கான்டெக்ஸ்ட்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியில் சஞ்சரித்த பின்னாடி அவர் ஒரு பெரிய கமிஷன் கொடுத்தார். அவர் இப்படி சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசிக்கிறவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன செய்யுங்க, ஞானஸ்நானப்படுத்துகிறேன். நான் தான் தேவகுமாரன் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ, நான் வந்தேன், மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிர் தெழுந்தேன் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நான் அக்கிரமத்திலிருந்து ரிலீஸ் பண்ணிடுவேன்ட்டார். சபையாரெல்லாம் கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யூ ஆர் ரிலீஸ்ட். என்னைக்கு கிறிஸ்துவ நீங்க உங்க ரட்சகராக விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்க அக்கிரமத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அதனால சாத்தான் சொல்ற பொய்யை கேட்டு இதுல இருந்து நான் விடைபெறவே முடியாது, இதுல இருந்து நான் வெளியே வரவே முடியாது, நான் சொல்ல முடியும் பிரதர், முடியும் சிஸ்டர். கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிப்பார், வெளியே கொண்டு வருவார், உங்களை ரிலீஸ் பண்ணுவார். உங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுப்பார். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது தலை நிமிர்ந்து போங்க. யாராவது கேட்கிறாங்க, என்ன ரொம்ப ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கேன்னு, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் வியாதிகள் என் மீறுதல் எல்லாம் கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் அகற்றி என் சாய்வுகளை கூட விடுதலையாக்கி என்னை பிள்ளையாய் மாற்றுகிற தேவனுடைய அன்பு எதுவுமே இருக்குள்ள இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சார். தேவன் தருகிற அவரை பின்பற்றி அவரோடு உறவில் இருக்கின்ற தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ராஜ்யத்தின் நன்மைகள் முதல் நன்மை டிவைன் ஃபோர்கிவ்னஸ், தெய்வீக மன்னிப்பு. ஆமென். இட் ரிலீசஸ் மீ. ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் தேவையான கடனை கால்வரியில் கொடுத்ததனால் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையா இருக்கிறீர்கள். அடுத்த வாரம் சர்ச்சில் வந்து உட்காரும் போது கம்பீரமா உட்காருங்க, கூனி குறுகி எல்லாம் உட்காராதீங்க. என்னுடைய மன்னிப்பு விலையேற பெற்றது, அவர் செஞ்ச செயல் ஆச்சரியமானது. இதை காலங்களுக்கு முன்பே கண்டு சங்கீதக்காரன் அழகாக சங்கீதத்தில் தேவராஜ்யத்தின் நன்மை எழுதுகிறார். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும், அந்த உபகாரங்களில் முதல் உபகாரம் 10, 11, 12 வசனங்கள் 103ஆம் சங்கீதத்தில் வாசித்து முடிக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நான் முடிச்சோடனே ஒரு அலியில சொல்லுங்க, அவர் நம் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. கடைசி வார்த்தைக்கு பலத்தாமின்னு சொல்லுங்க, முடிச்சுறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாரே. நல்ல ஒரு அல்லேலூயா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்களை பல வருஷங்கள் இழுத்து அடக்கி வைத்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டார். வெற்றியோடு நீங்கள் போகணும். You are released. God has taken it away on the cross. ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்தது. அந்த வெற்றியை கொண்டாடுங்கள். ராஜ்யத்தின் முதல் நன்மையை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறேன். தொடர்ந்து உங்க கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து வெற்றியாய் நடத்துவாராக. கரங்களை அமர்ந்த வண்ணமாய் உயர்த்தி இப்படி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு என்ன சொல்றீங்க? இந்த செய்தியிலிருந்து என் கூட என்ன பேசுறீங்க? எனக்கு என்னோடு இடைப்படுங்க, என்னை வழி நடத்துங்க. கர்த்தாவே, உங்க குமாரனை எங்களுக்காக கால்வரி தந்த மகத்துவத்தில், நன்மைகளில் பெரிய நன்மை, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் மீறுதலை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் மன்னித்திருக்கிறார். நம்பிக்கை உள்ளவங்களாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Shall we stand in the presence of God? Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. அப்படியே கரங்களை உயர்த்தி முடிச்சிடலாம். எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானி. நோக்கி பார்த்ததினால், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஆஹா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. One last time. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, ஜீவன் ஜீவன் தரும் கனியா, சிலுவையில் தொங்கி நீரே, ஜீவன் தரும் கனியா, சிலுவையில் தொங்கி நீரே. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஆஹா. Yes Lord, we glorify your name. Hallelujah. Hallelujah. My Lord Jesus. தேவ பிள்ளைங்கள்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம்.
இந்த கால்வரியின் மரத்தின் அடிச்சுவட்டில் வந்து குமாரனை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனால் இந்த ராஜ்யத்தில் எனக்கு கிடைத்த நன்மைகளிலேயே சிறந்த நன்மை ஒன்று, அவர் என்னுடைய அக்கிரமங்களை என்னுடைய மீறுதல்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றி விட்டார். He has removed my transgressions as far as the east is from the west. 2, அவர் இனி என் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொன்னார். I will no more remember your sins. 3, என்னை பாவத்தினுடைய பிடியிலிருந்து என்னை ரிலீஸ் பண்ணுகிறார். என் அக்கிரமத்திலிருந்து என்னை ரிலீஸ் பண்ணுகிறார். உள்ளான சாய்வுகளை கூட எடுத்து என் அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், என் மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். He was wounded for my outward transgression and he was bruised for my inward iniquity. நீர் செய்த செயலுக்கு நன்றி சொல்லி உங்க திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் வழிகளிலெல்லாம் வெற்றியை கொடுங்கப்பா. செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்க காருண்யம் ஒரு கேடயமா இருக்கட்டும் என்று வேண்டி ஜெபித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானுடன் கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Evening service is at 6:15. Thank you. எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானி, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஆஹா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து